என்னுடைய செடிங்கெல்லாம் நல்லா செழிப்பாக வளர்றதுக்கு என்ன கரண்ட் பாருங்க, முட்டை, வாழைப்பழ தோல், அப்புறமேட்டு வெங்காயம், பூண்டு, இது அவ்வளோத்தையும் நல்லா எடுக்க உடச்சி முட்டையெல்லாம் போட்டு இப்படி நுணுங்கி வச்சு காய வச்சிருவோம். மொத்தம் காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி நல்லா இப்படி ஒரு டப்பால க்ளீன் பண்ணி வச்சிருவோம். க்ளீனாக நமக்கு வேண்டிய போது எவ்வளோ வேணுமோ கொஞ்சமாக மிக்சியில் போட்டு இப்படி நல்லா பொடி ஆக்கிடணும். சின்ன செடியாக இருந்தால் 2 ஸ்பூன் போடுவேன். பெரிய மரங்கள் அப்படின்னா ஒரு 6 ஸ்பூன் ஏதாவது சும்மா நம்ம போட்டு மண்ணை போட்டு மூடிட்டீங்கன்னா எனி டைமும் பூ காய் தான் காய்க்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சியுடைய நம்ம அந்த முட்டை ஒரு அரைக்கும் போது மிக்சி ஜாருடைய அந்த பிளைடும் நல்ல ஷார்ப்னஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி எல்லாருக்குமே பூ, காய்கறி, பழங்கள் எல்லாம் பிடிக்கும். நம்ம வீட்டிலேயே அவ்வளோ அழகாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அதுக்காக தான் இந்த உரத்தையும் உங்களுக்கு நான் காட்டிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இப்படி வெயில நல்லா காய வச்சுட்டீங்கன்னா ஒரு எத்தனை வருஷம்னாலும் இது கெடாது, அப்படியே தான் இருக்கும். வேணும் போது அரைச்சி செடிகளுக்கு போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா பன்னீர் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துட்டு பாருங்கள். வெயில் மே மாதம் தான் எவ்வளோ வெயில், அதுலேயும் பாருங்கள். அப்புறம் அங்கே அரும்பை பாருங்கள், இந்த பாருங்கள். நான் போடுற உரம் தான் அவ்வளோமே உண்மையாகவே. அப்புறம் செடி ஃபுல்லாக துளிர். அப்புறம் எப்போ நம்ம கார்டனுக்கு எப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூ. அப்புறம் இது மருதாணி கூட பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். காக்கரட்டா மே மாதம் பூக்குது. ஒயிட் பிச்சி எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜாதிப்பூ ஃபுல்லாக அரும்பு தான் இருக்கும். சின்ன செடி தான் ஃபுல்லாக அரும்பு தான். இப்படி வச்சு நல்லா கட்டி வச்சுருக்கேன். பைப்பில் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். சிகப்பு கலர் பிச்சி பாருங்கள் எவ்வளோ அருமையான மொட்டுக்கள் பாருங்கள். இப்படி பார்க்க அழகாக இல்லை. அந்த செடி ஃபுல்லாக முட்டும் பூ. சாயங்காலம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மணக்கம் மாடியே. இதை பாருங்கள் எவ்வளோ அரும்பு பாருங்கள். என் செடி ஃபுல்லாக அரும்பு தான். ஆனால் இது ஜூலை தான் சீசன். இப்போவே பூக்குது நல்லா. அந்த உரம் தான் மெயின் நம்மளுக்கு பராமரிக்க. நம்ம என்ன நம்மளுடைய உடலுக்கு எப்படி சாப்பிட்றோமோ அதேமாதிரி தான் இதுங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுக்கணும். அப்போ தான் இந்த க்ரோ பேக்லேயும் ஒன்று மருதாணி வச்சுருக்கேன். எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். உண்மையாகவே அந்த எல்லாம் போடுற இதுதான் முட்டை அதெல்லாம் தான். இது நம்ம கார்டனில் வைக்கிறது இன்னொரு பூ. நம்ம கொய்யா மரத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ கொய்யா பாருங்கள். மல்லி